குறிப்பாக வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போய் அவங்கள தாக்கணும்னு கிடையாது. அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அங்கே இருந்திருக்கலாம், அல்லது வந்து இவரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம், இல்லை இவர் வரக்கூடியது தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம், இல்லை வந்திருக்கிறாரு யார் மூலமாக சொல்ல கூட. ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லை, டிஜிபி ஆஃபீஸ் பின்னாடி தான் வீடு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு சார்பு நிலையில் அவர் வழக்கறிஞரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் அவங்க கட்சிக்கு சார்பாக தான் பேசி ஆகணும். ஆனால் இங்கே கேட்குறவங்க பார்க்குறவங்களாம் முட்டாள் கிடையாது இல்லை. இங்கே வந்து கோர்வையாக சொன்னால் கூட அது வந்து நீதிமன்றத்தை இந்த கதையெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? நாங்க விஷுவல் எல்லாமே இருக்கிறது, அங்கே நடந்த விஷுவல் எல்லாமே பார்க்கும்போது நம்ம வீடியோவை பார்க்குறோம். அவங்க 4 பேர் தாக்க வராங்க, இவர் ஒத்தையாக வந்து மோதுறாரு. இவர் கூட இருக்கிற ஒரு நபர் கூட இவரை தான் தடுக்கிறாரு, அவங்களையும் தடுக்கிறாரு, இவங்களையும் தடுக்கிறாரு. அவ்வளோதானே தவிர என்ன அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு போய் அது இல்லைன்னா அவங்க ஓடி இருக்க மாட்டாங்க. இல்ல அதான் முதல் தாக்குதல் நடத்தியவர்கள் தானே கைது செய்யப்பட வேண்டும். 2 தரப்புலையும் கைது பண்ணலாம். கிளாஷ் ஆயிடுச்சுன்னா கைது 2 தரப்புலையும் அடிச்சு பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபிள் கேஸ்லையும் நான் பெயிலபிள் கேஸ்லையும் இவரை போட்டது தான். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆயுதம் எடுத்து சண்டை போட்டார். செருப்பு கூட ஆயுதம் தானே சார். அந்த காலத்தில் தற்காப்புக்காக எம்ஜிஆர் காலத்தில் சொன்னது. எம்ஜிஆர் சொன்னார் அந்த ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுக்கன்னு சொன்னார். சொன்னது யார் தெரியுங்களா? முதலமைச்சர் யார்? எம்ஜிஆர். ஆளுக்கு தற்காத்துக்கு கத்தி வச்சுன்னு சொன்னார். சார் இங்கே கத்தி என்பது வந்து ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குது. நான் ஆப்பிள் கட் பண்ணுறதும் அதே கத்தி தான். அதை வச்சு ஆளையும் கொலை பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருந்த கத்தியை அவர் ஆப்பிள் கட் பண்ண வச்சுருந்துருக்கலாம், இல்லை காருக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். ஒரு அவசியத்துக்கு ஏற்ப கூட சாவி கொத்தல் கூட சில பேர் சின்ன கத்தியை வச்சுக்கிறாங்க சில பேர்.